ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சனிக்கிழமைங்க. காலையில் மணி வந்து 7:40 ஆகுது. என் பொண்ணு எஸ்ஏடி எக்ஸாம் எழுதுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பக்கத்து சிட்டியில் தான் கிடச்சிது. சிட்டி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜான்ஸ்டன். அங்கே இருக்க ஹை ஸ்கூலில் தான் வந்து எஸ்ஏடி எக்ஸாம் எழுதுகிறாங்க. நான் எங்கள் சிட்டிலேயே தேடி பார்த்தோங்க எங்கள் பொண்ணுக்கு, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக இருந்தது. பக்கத்து சிட்டி ஜான்ஸ்டனில் தான் கிடச்சிது எங்களுக்கு. சரி, நாங்கள் புக் பண்ணிட்டோம். முதல் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிகட்டு, அதுக்கப்புறம் நியூயார்க்கெல்லாம் கிடச்சிது. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் எக்ஸாம் எழுதணுன்னா டயர்ட் ஆகிடுவாங்க. அதால் நாங்கள் வந்து ஒரு 3 வாரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஜான்ஸ்டனில் வந்து எங்களுக்கு இடம் அவைலபிலிட்டி காமிச்ச உடனே நாங்கள் புக் பண்ணிட்டோம். நாங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு அக்டோபர் மாதம் தான் எழுதுறதுக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே சரி ஆகஸ்ட்லேயும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் புக் பண்ணதால் எங்களுக்கு பக்கத்து சிட்டியில் கிடச்சிதுங்க. இல்லைன்னா நாங்கள் முதலே பிளான் பண்ணியிருந்தோம்னா எங்கள் சிட்டிலேயே எங்களுக்கு கிடச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அக்டோபர் மாதம் எழுதுகிறாங்களே அதுதான் அது ஒன்று போதும்னு நினச்சிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஆகஸ்ட்டும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கேட்டோம் நாங்கள். ஏன்னா அவங்களும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் எல்லாம் போயிட்டு வந்து டயர்டில் இருந்தாங்க. ஆனால் வந்து இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்தாலும் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எஸ்ஏடி எக்ஸாமுக்கு. அதெல்லாம் நாங்கள் கேட்டோம், நம்ம இதில் மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோமே, எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லா எழுதலாம் இல்லையான்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். என் பொண்ணை ஓகேப்பா நான் பண்ணுறேன்னு சொன்னதால் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணோம் நாங்கள் இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு. வந்து ஸ்கூல் டோர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க போல இருக்குது. நான் 7:40 போகும்போதே லைன் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடுது. உள்ளே போயிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் பஸ்ஸில் கூட பசங்கள்லாம் வந்து இறங்கினாங்க. ஜான்ஸ்டன் ஸ்கூல் பஸ் தான் வந்து ட்ராப் பண்ணிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து 7:55 ஆகுது. மக்கள் உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கரெக்டாக ஷார்ப்பாக 8 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. பசங்கள்லாம் உள்ளே போயாச்சு. என்னாச்சுன்னு தெரியல, எல்லாம் கரெக்டாக 8 மணிக்கு வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரையும் உள்ளே அனுப்பிட்டு உடனே ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆம்பளை பசங்களை மட்டும் வெளியே அமிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொண்ணை மட்டும் வெளியே அமிச்சாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி வந்து அவங்க க்ரோம் புக் எடுத்துகிட்டு வரலையா, இல்லை வந்து ஸ்கூல் ஐடி எடுத்துகிட்டு வரலையா, இல்லை க்ரோம் புக்கில் வந்து ஃபுல் சார்ஜ் போடாமல் எடுத்துகிட்டு வரலையா, இல்லை இடம் மாதிரி வந்துட்டாங்களா என்னன்னே தெரியல. 5 பேரையும் வெளியே அமிச்சிட்டாங்க. டொனேஷன் பாக்ஸில் போடுற துணி இருக்குது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நானும் சரி ரொம்ப நாளாக வச்சிட்ருக்கேன் வண்டியிலேயே. அது இங்கே இருக்குது டொனேஷன் பாக்ஸில். நான் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது சேவர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா எங்கன்னா அது வந்து டொனேஷன் போகாது, அவங்க கடையில் வந்து திருப்பி விற்பாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எனக்கு என்னென்னா நம்ம டொனேட் நல்ல துணிங்க தான் நான் டொனேட் பண்ணுவேன். கிழிஞ்சு போன துணியெல்லாம், கிழிஞ்சு வெளுத்து போன துணியெல்லாம் டொனேட் பண்ண மாட்டேங்க. நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல துணிங்களை தான் டொனேட் பண்ணுவேன். சில துணியிலலாம் டேக் அப்படியே இருக்கும், அதெல்லாம் நான் டொனேட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து ஒருத்தர் கொடுக்கும்போது நல்லதாக கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம கொடுக்க தேவையில்லை. அதுதான் என்னோட பாலிசி. வந்து ஏன்னா போடுறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். வெளுத்து போயெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. வெளுத்து போச்சு இல்லை கிழிஞ்சு போச்சுன்னா சம்டைம்ஸ் நான் தூக்கி போட்டுருவேன், இல்லைனா வந்து பாத்ரூம் டப்பு இல்லைனா கண்ணாடி எல்லாம் துடைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பேன். வேறு எங்கன்னா போடலான்னு வச்சுருந்தேன் நான். நல்ல வேலை டொனேஷன் பாக்ஸை ஸ்கூலாண்டே பார்த்துட்டேன் நான். அங்கேயே போட்டுட்டோம் நாங்கள். அவங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்குங்க. கரெக்டாக வந்து நாங்கள் ரீச் ஆனது 7:40க்கு ரீச் ஆகிட்டோம். அப்பயே வந்து லைனெல்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லைன் பிரகாரம் தான் உள்ளே போகணும். இங்கே வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸுங்க இங்கே இன்ஸ்டேட்டை விட அவுட் ஸ்டேட்லேருந்து மக்கள் நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு சின்ன மால் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன் நான். காஃபி குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ட்ரைவ் த்ரூவில் வாங்கலாமா இல்லை உள்ளே போகலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வந்து பிரேக் இருக்குது. பிரேக்குக்கு வந்து பனானா எடுத்துகிட்டு போயிருக்காங்க, டேட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் டேட்ஸ் வந்து அப்புறம் வந்து ஆல்மண்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காலையில் வந்து டிஃபன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்மூத்தி கொடுத்தேன் நான். ஏன்னா 6:30 மணிக்கே வந்து சாப்பிட்டாங்க. அதில் ஸ்மூத்தி பனானா ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. என்னென்னா என்னோட சின்ன பொண்ணையும் நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஷாப்பிங் போகலான்னு ஒரு பிளானில் கூப்பிட்டு வந்துட்டேன் நான். பாவம் அவங்களுக்கு வந்து தலைவலிக்குதுன்றாங்க.
இங்கே வந்து நம்ம வந்து 12th முடிச்ச உடனே எழுதக்கூடாது. 12th முடியறதுக்கு முன்னாடியே வந்து SAT எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி வச்சுக்கணுங்க. அது ஏன்னா அது இப்போ மார்க் பார்த்தீங்கன்னா 1600க்கு எழுதணும். அது வந்து வெறும் 2 சப்ஜெக்ட் தான். ஒன்று இங்கிலீஷ், ஒன்று வந்து மேத். இது 2 தான் நம்ம வந்து எழுதி வாங்கணும். இதில் 800, இதில் 800. நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது டிபெண்ட்ஸ் அப்போ வந்து காலேஜ் வந்து சில காலேஜ் கட் ஆஃப் மார்க் வச்சுருப்பாங்க. 1500 தான் சொல்லிட்டு சில காலேஜஸ் வந்து 1400ன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி டிபெண்ட்ஸ் அப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜ் தான் பொறுத்து இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம படித்து மார்க் வாங்கணும். இந்த கோவிட் டைமில் என்ன ஆச்சுன்னா, கோவிட்ல வந்து எல்லாமே லாக்டவுன்ன்றதால என்ன பண்ணிட்டாங்கன்னா, SAT எக்ஸாம் எழுத வேண்டாம் எங்களுக்கு அந்த ஸ்கோர் வேண்டாம், நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம், 12th முடிச்சோன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ஒரு ரூல் வந்தது. அதால வந்து அந்த ஒரு 2-3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா SAT எக்ஸாம் தேவையில்லாமல் எல்லா காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணாங்க. பட் இப்போ இது திருப்பியும் கொண்டு வராங்க. என்னன்னா, நீங்க கம்பல்சரி SAT எழுதி ஆகணும், அந்த SAT ஸ்கோர் இருக்கணும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போதுன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதால என்னன்னா, இப்போ வந்து சில காலேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வந்து எங்களுக்கு வேண்டாம் SAT வேண்டாம். பிரைவேட் காலேஜ் எல்லாம் சொல்லுது SAT வேண்டான்னு. பட் சம் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் சில பிரைவேட் காலேஜஸும் வந்து கேட்குறாங்க. சில பிரைவேட் காலேஜ் தான் வேணான்றத விட சில பிரைவேட் காலேஜஸ் வந்து SAT வந்து கேட்குறாங்க. நம்ம போய் கேட்கும் போது இல்லை SAT வேணாம், இருந்தாலும் ஓகே அது மாதிரின்றாங்க. அதால வந்து இப்போ வந்து அதை கொஞ்சம் கம்பல்சரியாக ஆக்கிட்டு வராங்க, SAT எக்ஸாம் வந்து எழுதுறது. இப்போ மக்களும் வந்து அதை வந்து, ஏன்னா அது நீங்கள் எழுதி நல்லா ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன காலேஜ் நினைக்கிறீங்களோ அது கம்பல்சரி கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து GPA வந்து பார்ப்பாங்க. GPA வந்து என்னன்னா 9th 10th 11th இந்த 3 இயரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கணும். GPAல மேக்சிமம் ஸ்கோர் வெயிட்டட் பாத்தீங்கன்னா 5. அதுல வந்து நீங்க வந்து கட் ஆஃப் வந்து எப்படி 4.2 இல்ல 4 பாயிண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து சில காலேஜ் சிட்டிசனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டிசனோ இல்ல கிரீன் கார்டோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கவர் ஆகும். எந்த காலேஜ் வேணாலும் உங்களுக்கு கவர் ஆகலாம். அதுதாங்க, அந்த GPAவும் அதுக்கப்புறம் வந்து SAT மார்க்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த காலேஜ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காலேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஃபைனலாக கடைசியாக ஒரு பொண்ணு வந்ததுங்க. அந்த பொண்ணை விடமாட்டேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவர் சும்மா விளையாண்டாரா என்னன்னு தெரியல, க்ளோஸ் பண்ணிட்டார். குழந்தை பாவம் வந்து தலையிலெல்லாம் கை வச்சுட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டா. அதுக்குள்ள வந்து திருப்பியும் ஓப்பன் பண்ணி வா உள்ளன்னு சொல்லிட்டு வந்தார். ஏன்னா அவங்க வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:15 இங்கே வந்து டைம் ஷார்ப்பாக வந்து கீப்பப் பண்ணுவாங்க. இன்னும் அதில் வர என்னன்னா கரெக்டாக வந்து நான் வந்ததே 7:40க்கு தான் வந்தோம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாம் உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தாங்க அவங்க எத்தனை மணிக்கு வந்து கேட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு. இங்கே வந்து நடுவில் வந்து பிரேக்கும் இருக்குது. பிரேக் வந்து எவ்வளோ நிமிஷம் தெரியல, மேபி 10 நிமிஷம் இருக்கலாம். நம்ம ஃபுட்டு மட்டும் அலவுடு, வாட்டர் அலவுடு. பேக்கெல்லாம் செக் பண்ணலைங்க. நம்ம நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதும் போது பேக்கெல்லாம் செக் பண்ணி பின்னெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் லைனில் அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே அவங்களோட ஸ்கூல் ஐடி இருக்கும், அந்த ஸ்கூல் ஐடியை வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஸ்கூல் குரோம் புக் இருக்கு அவங்க கிட்ட, அது வந்து ஃபுல் சார்ஜ் போட்டு எடுத்து அவங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு முன்னாடியே வந்து மெயில் அனுப்பிச்சிருவாங்க. என்னெல்லாம் நீங்க கொண்டு வரணும், என்னெல்லாம் எத்தனை மணிக்கு வரணும், எவ்வளவு நேரம் எக்ஸாம் இருக்க போகுது, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு. அதுல வந்து நைட்டே வந்து குரோம் புக் வந்து சார்ஜ் போட்டு ஃபுல்லா எடுத்துட்டு வாங்க. அங்க ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனாரு, அவர் வந்து பக்கத்து ஸ்டேட் மேத்ஸ்ல இருந்து வரேன்னாரு. அவங்க பையன் எழுதுறாங்க போல இருக்கு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசணும். ஒரு 45 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour நின்று பேசிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஸ்கூலை பற்றி காலேஜை பற்றி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து என்னோட பொண்ணுக்கு காலேஜ் வந்து பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டன் யூனிவர்சிட்டி நாங்கள் போயிட்டு வந்தோம். ஐ திங்க் நான் வீடியோ போட்டேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பாஸ்டன் யூனிவர்சிட்டி எடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டிக்கணும். பாஸ்டன் வந்து போகும்போது வந்து எனக்கு இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவலு, நல்ல டிராஃபிக்கில் மாட்டிக்கணும். அதால் நான் போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதால் வீடியோ எதுவுமே எடுக்கல. அங்கே வந்து ஃபுட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, ஃப்ரீ தான் ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துங்க. நீங்கள் சயின்ஸ் எடுக்கிறீங்களோ, எக்கனாமிக்ஸ் எடுக்கிறீங்களோ, இல்லை ஆர்ட் எடுக்கிறீங்களோ, எது எடுத்தாலும் 80,000 தான் வந்து கட்டணும்.
80,000ன்றது வந்து பெர் ஆனம். அது மாதிரி 4 வருஷம் இங்க ரொம்ப சூப்பரா. எனக்கு வந்து வண்டி பார்க் பண்றதுக்கு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் போறதுக்கே போகும்போது எனக்கே பிடிச்சிருச்சு. சூப்பரா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம சினிமால எல்லாம் பார்ப்போம்ல அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. நான் என் பொண்ணுகிட்டயே சொல்லிட்டேன், ஓகே இந்த காலேஜ் நம்ம, ஏன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் அதான் பார்க்க போறோம், ஓகே இங்க வந்து உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கோன்ட்டேன், சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் ஃபீஸ் கேட்டோன்னே 1 வருஷத்துக்கு 80,000 ரூபாய், 4 வருஷத்துக்கு வந்து கட்டணும்னு சொன்னோன்னே ப்ரவுன் யூனிவர்சிட்டி போனேன், பாஸ்டன் யூனிவர்சிட்டி போயிட்டு வந்தேன் டூருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூகான் போயிட்டு வந்தேன். யூகான் போயிட்டு வந்தது வீடியோ ஒன்றும் போடலை, நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ. இது போயிட்டு வந்தேன், 3 காலேஜ் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேத்ஸில் இருக்குது. மேத்ஸில் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது. அதுலேயும் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ 1-2 காலேஜோ என்னவோ செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டூர் போலியான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே இந்த இன்டர்ன்ஷிப் வந்தது. எல்லாமே அந்த காலேஜ் டூர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நடக்கும், ஃபாலில் ஸ்ப்ரிங்கில் அது மாதிரி தான் நடக்கும். சம்மர் வெக்கேஷனில் நடக்காது. ஏன்னா அந்த டூர் காமிக்கிறதே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளை எடுத்துகிட்டு போய் காமிப்பாங்க. அதால் வந்து சம்மரில் நடக்காததால் நாங்கள் வந்து போகலை. இப்போ இந்த 2 காலேஜும் வந்து எப்போ போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக வந்து இப்போ நான் சும்மா இந்த எஸ்ஐடி எக்ஸாம் எழுதும் போது சும்மா என்னோட இதில் எல்லாம் என்னெல்லாம் தோணுச்சோ உங்களுக்கு நான் சொன்னேன். மற்ற டீட்டெயிலானா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் கம்பல்சரியாக. காலேஜ் வந்து என்ன காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் போடுறேன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே போடுறேன். ஏன்னா நாங்கள் அந்த இதில் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்தில் தான் இருக்கோம். காலேஜை செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏ எழுதணும், காலேஜுக்கு வந்து எஸ்ஏ எழுதணும். அது ஒன்று நாங்கள் பண்ண சொன்னோம். பட் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பாவம் இன்னும் சொல்ல முடியாது. இன்டர்ன்ஷிப் போயிட்டு வராங்க, டயர்டாயிடுது. அங்கேயும் சும்மா ஒன்றும் போய் உட்கார போகிறதில்ல, அங்கேயும் நல்ல வேலை. ஆனால் இன்டர்ன்ஷிப் போனதால் ஒன்று என்னென்னா நல்ல வேலை கற்றுக்கிட்டாங்க. என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நான் போய் எழுப்பணும்னு அவசியமே இல்லை. முதல்லலாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா போய் அவங்க அப்பா எழுப்புவார், இல்லை நான் எழுப்பேன், டைம் ஆயிடுச்சு எழுந்திரிமான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் அந்த இன்டர்ன்ஷிப் போகும்போது நான் பார்த்தேன், எனக்கே வந்து அப்படி இதாயிடுச்சுன்னா பசங்க வளருது, நம்ம ஃபேஸ் தெரியுது, பசங்க ஒரு வருஷமும் எப்படி வளர்றாங்கன்னு நல்லா தெரியுது எனக்கு. போன வருஷம் வரைக்கும் ஏந்திரின்னு எழுப்புவோம். இந்த வருஷம் வந்து என்ன சின்ன பொண்ணு வந்து அலாம் வச்சு படுத்துருவாங்க. அவங்க அலாம் அடிச்சோன்னே ஏஞ்சிடுவாங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே படுத்திருந்தா திருப்பி ஏந்திரிப்பாங்க. பெரியவங்க அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம போய் திருப்பி குரல் கொடுத்தா ஏந்திரிப்பாங்க. ஆனால் என்னன்னா இந்த வாட்டி வந்து பார்த்தா இன்டர்ன்ஷிப் கரெக்டாக அவங்களுக்கு மண்டே வந்து ஒர்க் ஷாப்பு, அங்கே 8 மணிக்கு தான் போகணும். கரெக்டாக வந்து 6 மணி எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கரெக்டாக 7 o'clock வந்து அவங்க அப்பா வந்து கிளம்பலாம். அவங்களுக்கு வந்து அந்த லேட்டாக போகிறது பிடிக்கவே பிடிக்காது. 30 minutes எல்லா ஒர்க் ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 to 20 minutes ஏர்லியாகவே இருப்பாங்க. 25 minutes ஏர்லியாக தான் இருப்பாங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் போய் அங்கே 25 நிமிஷம்லாம் நம்ம போர் அடிக்கும்ல, சும்மா ஒரு இடத்துல யாருமே இல்லாத இடத்துல உக்காந்துட்டு இருக்கிறது. மெதுவாக பசங்க வருவாங்க. இவன் தான் வந்து நம்ம வந்து ஒண்டியா இருக்கும் போது போர் அடிக்கும் இல்லைன்னு சொல்லுவேன். இட்ஸ் ஓகே நான் போயிடுறேன் முதலேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே 3 நாளும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அவங்க எப்போதுமே இல்லை 6:30 6:40 உள்ளே இருப்பாங்க. 6:48 ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், 6:48 6:50 எல்லாம் ஆச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதான் சொன்ன 10 நிமிஷம் இருக்கே ரிலாக்ஸாக போகலான்னு. அதெல்லாம் இல்லை. ஏன்னா உள்ள ஹாஸ்பிட்டல் நான் அங்கே வாசலில் விடுறது அந்த டைமு. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுறது ஒரு 5 minutes ஆகும் போல இருக்கு. அதான் நான் உள்ளே 5 minutes வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்து இது பண்ணோம், மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நான் வந்து 30 minutes ஏர்லியாக இருக்கிறதே எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அந்த 2 மாதமும் பார்த்தீங்கன்னா 30 minutes 20 minutes ஏர்லியாக தான் இருப்பாங்க. உள்ள லாஸ்ட் மினிட்ல போனதே கிடையாது. தேர்ட்டிங்க 10:30க்கு கரெக்டா ஷார்ப்பா பசங்க முடிச்சுட்டாங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஹால்ல இப்போ ஒரு ரூம்ல எழுதுறாங்கன்னா ஒருத்தர் முடிச்சுட்டா கூட நம்ம வெயிட் பண்ணோம். நம்ம ஊர்ல எப்படி முடிச்சுட்டா நம்ம கொடுத்துட்டு போயிடலாம்ல, அது மாதிரி இல்ல. நீங்க வந்து எல்லாருமே அந்த கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே முடிச்ச பிறகுதான் வெளியே அனுப்புறாங்க.
இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.